ஐயா, நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன். நம்ம ஊர்ல பஞ்சாயத்து வேணுங்கிறவங்கெல்லாம் கையை தூக்குங்க. ஏங்க எல்லாரும் கையை வச்சிருக்காங்க, நீர் மட்டும் என்னங்கண்ணா? தூக்குங்கண்ணா. மச்சான், கைய உண்ணுதானே தூக்க. என்ன முறைக்கிற? வீட்டுக்கு வந்து என்ன வெட்டு, இப்ப ஊரோட ஒட்டு. ஐயோ, கைய ஒசத்து, நீ ஒசரு. சந்தோஷம் ஐயா. நல்ல சிவம், நீங்க கணக்கு பிள்ளை, ராஜம்மா, மேல வீட்டுக்கார செல்லப்பண்ண, சிங்கப்பூர் சிவலிங்கனாரு ஆக இந்த 5 பேரும் தான் பஞ்சாயத்தை நடத்தணும்னு நான் நினைக்கிறேன். ஆமா, அப்ப தலைவரே வேற யாரு? இந்த கிராமத்திலேயே படிச்சவரு, பட்டம் வாங்கினவரு, தினமும் பத்திரிக்கை பாக்குறவரு, யாராவது மேலதிகாரி வந்தா அவங்க கிட்ட திறமையோட பேசக்கூடியவரு நம்ம முருகன் ஒருத்தர் தான். அவருதான் இந்த பஞ்சாயத்துக்கு தலைவரா வரணும்னு நான் விரும்புறேன். நான் அதைத்தான் நினைச்சேன். மன்னிக்கணுங்க, நான் உங்களுக்கு எல்லாம் தொண்டனா தான் விரும்புறேன். எனக்கு இந்த பதவியெல்லாம் வேண்டாம். எப்படியும் இந்த கிராமம் முன்னுக்கு வரணும், அதுதான் என்னுடைய ஆசை. அதுக்கு ஏற்பாடு செய்யுங்க. இந்த வம்பெல்லாம் எதுக்கு? யாருக்கும் ஆட்சேபனை இல்லைன்னா அந்த பாரத்தையும் அடியேனே சுமந்துக்கிறேனே. நீ தலைவனா அலையற? எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனா பணமும் பதவியும் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா சர்வாதிகாரம் தான் தோன்றும். அது யாருக்கு நல்லதும் இல்லை. ஆமா பை, ஏற்கனவே உமக்கு 1000 வேலைகள், இதெல்லாம் எதுக்கு உமக்கு? நீங்களே வேற யாரையாவது நியமிச்சிடுங்களேன். என்ன கேட்டா நானும் அப்படித்தான் அபிப்பிராயப்படுறேன். அப்போ நம்ம ஊருக்கு பஞ்சாயத்து முதல் தலைவர் நம்ம சிங்கப்பூர் சிவலிங்கனார் தான். மச்சான், தலையை தூக்கு. மாலை உனக்கு இல்ல, போடுறத பாரு. நம்ம ஊர் பள்ளிக்கூடத்தை புதுப்பிக்கிறதுக்காக புறம்போக்கு நிலத்தை உழலாம்னு இருக்கும். அதுக்கு அனுமதி கொடுக்கறது வழியா பஞ்சாயத்தினுடைய வேலையை ஆரம்பிச்சு வைக்கிறோம். செய்வோம். நன்றி. முருகா, உன் விருப்பப்படி அனுமதி கொடுத்தாச்சு. அப்பா சிவலிங்கனார், தீவிரவாதி முருகன், பாட்டாளிகள், பஞ்சாயத்து. சிங்காரம், இன்னுமா நான் தலைய வைக்கிறேன்? ஆச்சு, வச்சாச்சு. ஏய் அஞ்சல, நீதான் சீதை வேஷம் கட்டுறேன்னு சொன்ன எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அப்பா கண்டாருன்னா கண்டான் என் கனகமணி பட்டகமே. ஏண்டா வேஷத்தை போடாம வசனமா போட பண்ணிட்டு இருக்க? யாராவ? முழுசா பாடம் பண்ணிட்டு முடிவா வர்றேன்னு. ரொம்ப அக்கறை உள்ள பையன். மேடைக்கு போறதுக்கு முன்னால பாடத்தை முடிச்சுட்டு தான் வருவேன். அள்ளி பிடிச்சது போன்று என்ன ஆனந்தம். கண்ணன் முடியாளே, கருங்குடலாளே, சிங்காரா, அண்ணன் அடையாளே, மின்னல் இடையாளே. சிங்காரா, உங்க ஒப்ப நம்ம கல்யாணத்தை பத்தி என்னதான் சொல்றான்? இந்த பாடம் ராவணுக்கு கிடையாது. கதவு கிட்டே நிக்கிறான் போல் இருக்கு. சொந்தமா கற்பனை பண்ணி பேசுறாப்புல இருக்கு. புத்திசாலி, முன்னுக்கு வரவன் பாரு. அதான் முழுசா கதை சாத்திக்கிட்டான். சாத்திக்கிறத கூட்டிக்கிட்டோம். வெளிச்சத்தை கேட்டா பாடத்தை கிடைஞ்சது. கற்பனையால கதவைத்தான் சாத்திக்கணும். சிங்காரம் வந்துட்டேன். அந்த ரெண்டமெல்லாம் அடங்கிட நடுங்கிட கண்ட பேர்கள் எல்லாம் புரிங்கிட நடுங்கிட. அந்த ரெண்டமெல்லாம் அடங்கிட நடுங்கிட கண்ட பேர்கள் எல்லாம் புரிங்கிட நடுங்கிட. வீரன் உதவள வரக்கம் முடிமன்னரின் தலைதனையே பிடிச்சிடும். முடிமன்னரின் தலைதனையே பிடிச்சிடும். ராவணன் மகாராஜன் வந்தே, நகரமே நடுங்கிட ராவணன் வந்தே. ஏண்டா வந்த? 9 தலையில வீச்சு இருக்க, ஒரு முகத்துல வீச்சு இருக்கா? பஞ்சார நான் மறந்துட்ட, கொஞ்சம் நான் வீசியை ஒட்டிட்டு வந்துடுறேன். ஒட்டத்துக்கு நேரம் இல்ல, ஒத்திக்கு நடக்குதா? தலையை கட்டி போறேன். ஐயோ ஐயோ, இது என் சொந்த தலை, கலக்காத வாசி. ஒரு நாள் ஒத்திக்க ஒழுங்கா நடந்ததே கிடையாது. இல்லையா, அது சரியா நடந்துகிட்டு தானே இருக்குது. கதையங்களா? கம்பனை கேட்க வேண்டிய கேள்வி என்னையே கேட்கறீங்க? கரும கரும கதாயுதங்கடா, கதாயுதம். ஏன் பாக்குறீங்க? சரி பாருங்க. கட்டை மரத்து கட்டி கரங்கத்தை சுங்கம் விட்டு பட்டை சேலத்தை கட்டி கந்தர காந்தம் பட்டுடு. பீரா பீராட்டி வந்தேன் கண்டவதம் போ. பீரா பீராட்டி
தானப்பா இருக்கு. இவர் நல்லா பாடம் பண்ணிட்டாருப்பா. ஆமா வாத்தியாரே, இந்த சீதை எனக்கு கத்து கொடுத்த பாடத்திறனா வேற எந்த போதகிட்ட போய் சொல்லுவேன். வாத்தியாரே, காலாகாலத்துல ஒரு பந்தரை போட்டு பக்கமே இடங்கள் கொட்ட நான் மேடை யாருனாலும் தவியா தவிச்சிட்டு இருக்கேன். இந்த நேரம் பார்த்து ஆழ மாத்திரங்கிறிய இது நல்லா இருக்குதா? ஆமாப்பா, இவர் நல்லா நடிச்சு முடிச்சு உங்க ஆசீர்வாதத்துக்கு பெறணும்னு தப்பா துடிக்கிறாரு. சரி, ரொம்ப நல்லா இருக்குமா? 10 பேர் படங்குற இடத்துல இப்படிதான் ஒரு வாலிப பிள்ளையோட ஆடி பாடி விளையாடுவாங்களா? இல்லம்மா, அவருதான் உனக்கு புருஷனா வரப்போறவரு. இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி கை கோத்துக்கிட்டு தெரியலாமா? 4 பேர் பார்த்தா என்ன சொல்லுவாங்க? பெத்த இருந்தா இப்படி அலைய விடுவாளான்னு என்ன தானே குறை சொல்லுவாங்க. உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா இதெல்லாம் நல்லா இருக்காது. இனிமே இப்படி நடக்க கூடாது. பாமா, 12ல ஒரு பாவியாவது இருக்கணும். அதோட அஷ்டமாதிபதி. ஜோசியர, எனக்கு என்ன தெரியும்? பொருத்தம் சரியா இருக்கா அதை பார்த்து சொல்லுங்க முதல்ல. ஆஹா, இந்த 2 ஜாதங்களுக்கும் ராசி பொருத்தம், தின பொருத்தம், கண பொருத்தம் எல்லா பொருத்தங்களும் பொருந்து இருக்குங்க. அவ்வளவு போதும். பின்ன சீக்கிரம் ஒரு முகூர்த்த நாள் குறிச்சிட்டீங்களே? ஆமா ஆமா, ஆவணி மாசம் முன்பாதியிலேயே தான் முகூர்த்தம் நடந்தாகணும். இல்லன்னா ஐயா, என்ன இப்பதான் ஊர்ல இருந்து வரியா? அக்கா எப்படி இருக்காங்க? ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்காங்க. ஆமாங்க, நீங்க இப்ப வந்தா தான் உங்க உயிரோட பார்க்க முடியும். ஜோசியர, நாளை அப்புறம் பாத்துக்கலாம். பார்வதி, நான் போயிட்டு வரேமா? நானும் வரட்டுமாங்க? இல்லம்மா, முதல்ல நான் போயிட்டு வரேன். ராமையா, வண்டியை போட்டு. ஏன் வெக்கப்படுற? தான் ஜாமி. நீங்களா? என்ன தைரியம்? நான் வள்ளி நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. தவறா நினைக்காதீங்க. நான் என்ன அவ்வளவு பைத்தியக்காரியா? நினைச்சது மின்மினி, பிடிச்சது நட்சத்திரம். என்ன சொல்றீங்க? ஒண்ணு இல்ல, வந்து வர வியாழக்கிழமை நீங்க சந்தைக்கு போறீங்களா? ஆமா. எங்க வீட்டு மயிலைக்கு ஜோடியா இன்னொன்னு வாங்கிட்டு வர முடியுமா? ஏன், இப்ப இருக்கிற ஜோடிக்கு என்னவா? ஒண்ணு கருப்பு, இன்னொன்னு வெள்ளை. பொருத்தமே சரியில்லையே. ஆனாலும் நல்லபடியா ஓடிக்கிட்டு இருக்குல்ல. மத்தவங்க பார்வைக்கு அப்படி இருக்கு. ஆனா உண்மை எனக்குத்தானே புரியும். எனக்கும் புரியுது. நான் புண்ணியம் செய்தேன். நான் பாவம் செய்ய தயாராக. உங்களை முதல்ல பார்த்த உடனே நீங்க தான் என்ன கட்டிக்க போற புருஷன்னு நினைச்சு உங்களை பத்தியே கனவு கண்டுகிட்டு இருந்தேன். ஆனா எங்க அப்பா அம்மா வயசான ஒருத்தருக்கு என்ன 2ஆம் தாரமா கல்யாணம் செய்து கொடுத்துட்டாங்க. நீங்களே சொல்லுங்க, இது நியாயமா? நீங்க சொல்றது நியாயம் இல்ல. ஒரு குடும்பத்துக்கு தலைவி நீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். சீக்கிரம் இங்க இருந்து போயிடுங்க. வள்ளி வந்துட போறா. வரமாட்டேன். இன்னைக்கு காலையில வள்ளி நீங்களும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். எனக்கு என்னமோ உங்களை சந்திக்கணும், பார்க்கணும், பேசணும் போல இருந்தது. அதுக்கப்புறம் தான் வள்ளிக்கு வேலை கொடுத்து வீட்டுல வச்சுட்டு உங்க கவனத்தை கவர்றதுக்காக அவ உடையில நான் இங்க வந்தேன். நீங்க பேசுறது முறையா சரியான நீங்களே நினைச்சு பாருங்க. இதையெல்லாம் நினைச்சு பார்த்து என் மனசோட நான் எவ்வளவு போராடி இருப்பேன்னு உங்களுக்கு தெரியுமா? பாருங்க, நல்ல சிவன் குடும்பம் நல்ல குடும்பம். அந்த குடும்பத்துக்கு உங்களால கலங்க ஏற்படக்கூடாதாமா. இந்த புத்திமதிகளை கேட்கவா நான் இங்க வந்தேன்? நான் சொல்றதை நீங்க கேட்டுதான் செய்யணும். நீங்க என் அத்தை, அதை மறந்துடாதீங்க. இல்ல, நான் உங்க கமலம், உங்க கமலமா? என்ன இது? கடைசியா சொல்றேன், இதோட நீங்க திருந்துங்க, இல்ல உங்க வாழை வீணாயிடும். டாக்டர், நில்லுங்க, நில்லுங்க. தற்செயலா வந்தேன். வந்த இடத்துல இப்படி ஒரு கூத்து நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏமா, ஜோடி பொருத்தம் சரியா இல்லைன்னு மாடு நுகத்தடியில இருந்த கழட்டிக்க பாக்குதா? வயசு கோளாறு. உன்ன சொல்லி குத்தம் இல்ல, உலகம் கெட்டு போச்சு. பாவம் நல்ல சிவம்.